guys, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. நீங்கள் லைக் போட்டால் தான் நிறைய பேருக்கு என்னோட வீடியோஸ் ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் சாங் தான் காமிக்கிறாங்க. சாங் ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கா. அவள் வந்து லூன்னு ஒரு பர்சனை தேடிட்டு இருக்கா. லூ இங்கே இருக்கியா, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி லூவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லூ வந்து இந்த காட்டில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவன் வந்து லூவை ரொம்ப லவ் பண்ணுறா. ஸோ ஆனால் லூவை தேடி வரா. லூ இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தேடிட்டு இருக்கா. அப்போ அவளோட கால் ஸ்லிப் ஆகி அப்படியே அந்த இடத்துல அவள் கீழே விழுந்துடுறாள். அவளோட தலை ஒரு பெரிய கல்லில் பட்டு அப்படியே வந்து மயங்கிடுவா. இப்போது அப்படியே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அந்த லூன்ற பர்சன் அங்கே நின்றுட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்ட இவர் பேசிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நாள் தான் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீ ஏமாத்திட்டு விளையாண்டு இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலி லூ வந்து இவளை வந்து எப்போவுமே ஏமாத்துவார். எப்படின்னா வந்து நான் இங்கே மாட்டிக்கிட்டே வந்து ஹெல்ப் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து போய் சொல்லுவாங்க. ஸோ இதோட இவர் வந்து 99 டைம்ஸ் இவளை வந்து இப்படி சொல்லி வர வச்சு இவளை ஒரு ஆபத்தில் மாட்டி விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பேசுகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க, இந்த பொண்ணை இத்தனை மாட்டி ஏமாத்துற, உனக்கு உயிரை கொடுக்குற அளவுக்குலாம் வராடா இவ, உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறாள், ஆனால் எதுக்கு உன்னை முன்னாடி அவள் விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம லூ வந்து அந்த விஷயத்தை யோசிச்சு அப்படியே அப்செட்டாக நின்றுட்டு இருக்காரு. இங்கே வந்து நம்ம சாங் காமிக்கிறாங்க. சாங்குக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிது. இந்த மாதிரி இவங்க போய் சொல்லி என்ன அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்ட்டு. இப்போ என்னன்னா நம்ம லூவோட ஃப்ரெண்டு உனக்கு தான் ஃபியான்சி இருக்கலடா அப்படின்னு சொல்லி இதை கேட்டு நம்ம சாங் உண்மை ஷாக் ஆவா. இப்போ அவனோட ஃபியான்சியை வரா. அவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்னு வந்துட்டு நம்ம லூவோட கையை பிடிச்சிட்டு என்னாச்சு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல. அப்போ லூவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிஸ்டர்லாம் நீங்கள் வந்துட்டீங்களா, இவன் என்னன்னு தெரியல காலேருந்து அப்செட்டாக இருக்கா அப்படின்னு சொல்ல. சரி நான் இவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து எல்லாரையும் அனுப்பி விட்றா. இப்போ அவள் அங்கே பெட்டில் படுத்துட்டு இருக்க நம்ம சாங்கை பார்த்துட்டு பரவாயில்லையே உனக்காக உயிரே கொடுப்பா போல அப்படின்ட்டு நக்கலாக பேசுகிறா. இதை கேட்டாலுவோ ஆமாம் இந்த பொண்ணு சரியான பைத்தியமாக இருக்கா அப்படின்னு சொல்ல. அப்போ பைத்தியமாக இருந்தா உன் மேலே இவ்வளோ லவ் பண்ணுறானா உன்னை எதுக்கு அவன் விட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இந்த மின் பேச. அப்போது வந்து இந்த லூ இருக்கார்ல அவர் வந்து மின்னை பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ 2 பேருமே க்ளோஸாக இருக்காங்களா. அப்போ அவள் இருக்கான்னு சொல்ல அவள் என்ன கோமால தானே இருக்கா, அவளுக்கு என்ன தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா கிஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி லூ இப்போதைக்கு வந்து நம்ம சாங்கோட பாய் ஃப்ரெண்ட், ஆனால் இப்போ வந்து இவன் சீட் பண்ணுறானா, அதுவும் சாங் கோமால இருக்கான்னு நினச்சிட்டு சீட் பண்ணுறான். ஆனால் பார்த்தா நம்ம சாங் முடிச்சுட்டு இருப்பா. அதை பார்த்தவளதான் ரொம்பவே ஷாக் ஆயிடுவா. இப்போது இவர் மின் வந்து நம்ம லூக்கிட்டே இது ஹாஸ்பிட்டல்லே இங்கே பண்ணலாமான்னு சொல்ல. இல்லை எனக்கு இப்போ ரொம்பவே டெம்ட் ஆகுது, நான் பண்ணியே தீரணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து நம்ம மின்னுக்கிட்ட சொல்கிறான். ஸோ இவனுக்கும் 2 பேருக்குமே வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து இந்த விஷயத்த நம்ம சாங் கிட்ட இருந்து மறைச்சிருக்கான். அது என்னன்ட்டு நம்மளுக்கு போக தான் தெரிய வரும். இப்போது நம்ம சாங் இருக்கால அவள் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருப்பா. அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறா. ஆக்சுவலி என்னென்னா நம்ம சாங்கில் 2 பேருமே ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம சாங் ஒரு நாள் வந்து நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போகிறா. இதனால் வந்து நம்மளும் நீ எதுக்கு என்ன வேணான்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லி இது பேர் உன்னோட பேக்ரவுண்ட் இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு, நீ ஒரு ஏழை ஆகிட்ட, இனிமேல் என்னால் உன்னோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் நான் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான நிலைமைக்கு போயிடுவேன், என்னை விட்டு போகாத அப்படின்ட்டு லூ ரொம்பவே கெஞ்சி வர, என்னை விட்டு போகாத, எனக்கு நீ ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம சாங் கேட்குற மாதிரி எல்லாது பாரு, என்னால் இனிமேல்ட்டு உன்னோடலாம் இருக்க முடியாது, உனக்கே நிறைய கடன் இருக்குது, ஸோ நான் எப்படி உன்னோட இருப்பேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஸோ இவனோட பிஸ்னஸில் ஏதோ வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ அவன் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் ஏழை ஆகிட்டானா, இதனால நம்ம சாங் விட்டுட்டு போகிறா. இப்போது லூ வந்து ஒரு டேர்ட்டில் இருக்கா. அது காமிச்சு நீ என்கிட்ட என்ன சொன்ன, இந்த டேர்ட்டில் சாவர வரைக்கும் என்னோட இருப்பேன்னு சொன்னல, இது டேர்ட்டில் ஒன்று எங்கே தான் இருக்குன்னு சொல்ல. அப்போ அவள் டப்புன்ட்டு என்ன பண்ணிடுவானா அந்த டேர்ட்டில் அப்படியே கீழே தள்ளி விட்டுடுவா. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை, நான் அப்போ சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக சொல்லியிருப்பேன், அதையே இப்போ நீ வந்து இழுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட. இதெல்லாம் பார்த்தேன் நம்ம லூக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அவருக்கு அழுகே வரும். ஏன்னா வந்து சாங் இப்போ பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாளா. அவர்லாம் வந்து நம்ம சாங்கை ரொம்பவே லவ் பண்ணுவார். இப்போது கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்படியே ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் லவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து நம்ம லூ வந்து நல்ல பணக்காரராக ஆகிட்டாரு. ஸோ அவள் வந்து அப்போ விட்டுட்டு போனதுனால தான் இப்போ நம்ம லூ வந்து இவெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிற விடமாக இப்படி வந்து டார்ச்சர் பண்ணுறாரு. எப்படின்னா இவர் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இவளுக்கே ஒரு பிரச்சனையை வர வச்சிடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. ஸோ இதை நினச்சாலுவரா, நான் இப்போ பண்ண மிஸ்டேக்கு, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் நீ என்னை இப்போ சீட் பண்ணிட்ட, என்னால் எப்படி இதை வழியை வந்து தாங்கிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே
அவளோட நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில போக நர்ஸ் இது பார்த்து என்னடா இந்த பொண்ணு குடுகுடுன்னு ஓடி போகிறா அப்படின்ட்டு அந்த நர்ஸ் வந்து பார்க்குறாங்க. இப்போது நம்ம இவருக்கால சாங் அப்படியே வந்து அவளோட நெஞ்சில் கை வைக்கிறா. அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக்கில் யோசிக்கிறா என்னன்னா இவங்க வந்து இப்போ தான் கொஞ்சம் நாள் முன்னாடி மீட் பண்ணியிருப்பாங்க, டேட்டும் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போதுலேருந்து தான் வந்து நம்ம சாங்குக்கும் நம்ம லூக்கும் கொஞ்சம் லவ் வந்திருக்கும். நம்ம சாங்கை வந்து நம்ம லூ ரொம்பவே நல்லா பார்த்துப்பாரு. அவர் முன்னாடி எப்படி லவ் பண்ணாரோ, அதாவது இவங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி லவ் பண்ணாரோ அப்படி தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ நம்ம லூ வந்து நம்ம சாங் வந்து அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தப்போ நம்ம லூ சர்ப்ரைஸ்லாம் கொடுப்பாரு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை அமக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங் கிட்ட லூ சொல்ல அவளும் அமுக்குவா. பார்த்தா காருக்குள்ளே நிறைய கிஃப்ட்லாம் இருக்கும், அது அப்படியே ஓப்பன் ஆகும். இதை பார்த்தா அப்படியே சிரிப்பா. இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம சாங்க்காக லூ வந்து ஒரு செயின்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இது நம்ம லவ்வோட சிம்பிள்ன்ட்டு அந்த செயினையும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே பாசமாக வாங்கி வச்சுக்கிறா. ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம லூ கிட்ட காசு இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம சாங்கோட இருக்கா. ஆனால் சாங் பார்த்தா நம்ம லூவோட இருக்கா. ஆனால் லூ பார்த்தா நம்ம சாங்கை ஏமாற்றிருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி இப்போ ஒரு ஃபியான்சி இருக்குது. இப்போது நம்ம ஹீரோயின் இருக்கால அவளுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா இவளுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கால் பண்ணுறா. இந்த பொண்ணோட பேர் வந்து ஷாவ் இருக்கால. அம்மா நீங்கள் எப்போமா வருவீங்கன்னு சொல்ல நான் வரேன், நீ முதல்ல என்னோட அம்மா கிட்ட கால் கொடு அப்படின்னு சொல்ல அவளும் வந்து அவளோட பாட்டிக்கிட்ட கொடுக்குறா. நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்டி நீ ஒழுங்காக வந்து நான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிற, நீ அந்த லூ வேணுன்ட்டு லூ பின்னாடி போகாத, உன் உடம்பு தான் முதல்ல ரொம்பவே முக்கியம், நீ வந்து அப்ராடுக்கு போய் சர்ஜரி பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்னென்னா நம்ம ஹீரோயின் இருக்கால அவளுக்கு ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளமு. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இன்னும் அவள் பண்ணாமல் இருக்கா. ஸோ அவளோட அம்மா வந்து சொல்கிறாங்க நீ வந்து உன் பொண்ணு பிறந்ததுனால இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணலை, இப்போ உன் பொண்ணே பிறந்து வளர்ந்துட்டு இருக்கா, ஸோ நீ இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும்னு சொல்ல சரிம்மா நான் கண்டிப்பாக அப்ராட் போய் பண்ணிக்கிறேன்ட்டு நம்ம சாங் சொல்லுவா. ஸோ அப்போ தான் லூ அந்த இடத்துக்கு வருவாள். அவளும் வந்து அந்த காலை வந்து கட் பண்ணிடுவா. இப்போ லூ வந்தோடனே நம்ம சாங்கை ஹக் பண்ணிவிட்டு நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நான் சும்மா வாக்குக்கு தான் வந்தேன்ட்டு அவள் சொல்ல இல்லை நான் உன்னை மிஸ் பண்ணேன் அதனால தான் சரி வா நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல இல்லை நான் வரலன்னு சொல்ல என்ன வரலன்ற பாரு உனக்கு எப்படி அடிபட்டிருக்கு என்னால் அப்படின்ட்டு சொல்லுவா. அப்போது நம்ம சாங் வந்து நம்ம லூவோட கழுத்தை பார்க்குறால பார்த்தா அவங்க வந்து ஹிக்கியாக இருக்குது. ஸோ இவரும் நம்ம மின் இருக்காங்களா ரெண்டு பேருமே நைட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் அப்படியே உடஞ்சிட்டா. ஏன்னா அவள் நம்ம லூவை லவ் பண்ணுறான். ஆனால் லூ இப்படி அவளை வந்து ஏமாத்துறாருல அது அவளால் தாங்கிக்கவே முடியல. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாங்கை நம்ம லூ தூக்கிட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டல். இல்லை நானே போகிறேன் அப்படின்ட்டு நம்ம சாங் சொல்வாள். இல்லை நானே அவனை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அவளை தூக்கி காரில் உட்கார வச்சு காரை ட்ரைவ் பண்ணி வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இப்போ ஹாஸ்பிட்டல் வந்தோடனே நம்ம ஹீரோயின் மனசில் நினைக்கிறான் நம்ம இவன் வாழ்க்கையை விட்டு போயிடலாம், இவன் இப்போ இந்த மின்னோட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கான், இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு அவனோட வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சிக்கிட்டே வரா. ஆனால் நம்ம சாங்கை பார்த்தாலும் என்னாச்சு ஏன் நீ நடந்து வர மாட்டேங்கிறது சொல்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அங்கே வந்த குட்டி பொண்ணு ஷாவ் வரான். என் அம்மா விட நீ அப்படின்னு சொல்லி என்னது அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். அவனே ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ நம்ம ஷாவ் பார்க்குறான். ஷாவ் பார்க்கவே லைட்டாக அவனை மாதிரி தான் இருக்கானா. இதை பார்த்தா அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இவன் என்ன பார்க்க லைட்டாக என்ன மாதிரி இருக்கா, ஒழுங்காக சொல்லு இந்த குழந்தைக்கு எத்தனை வயசு ஆகுது, எதுக்கும் நான் அம்மான்னு சொல்கிறான்னு சொல்ல இது பாரு நீ ஒன்றும் அப்படிலாம் எடுத்துக்காத, இவளுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்லாம் போய் சொல்கிறான். ஆக்சுவலி அது வந்து நம்ம லூவோட குழந்தை தான். ஆனால் நம்ம சாங் வந்து இந்த விஷயத்த சொல்லலை. இப்போ வந்து நம்ம சாங் இருக்கால அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறா. என்னென்னா இவன் கரெக்டாக நம்ம லூவோட பிரேக்கப் பண்ணியிருப்பாள். ஸோ அப்போ அவளுக்கு வந்து மயக்கமாக வந்திருக்கும். ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியிருப்பா. பார்த்தா அவள் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பா. இந்த விஷயத்த கேட்டால் அவள் ரொம்பவே ஷாக் ஆகிருப்பா. இப்போ டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல, நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணிங்கன்னா இந்த குழந்தை வந்து பிறக்கிறதே ரொம்பவே கஷ்டமாயிரும். ஸோ நீங்கள் அபார்ட் பண்ணிட்டு தான் வந்து உங்களால் அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும், நீங்கள் அபார்ட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்கன்னு சொல்ல. ஆனால் நம்ம சாங்க்கு வந்து இந்த குழந்தைய நம்ம பெற்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா. அதனால் இல்லை நான் இப்போதைக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணலன்னு சொல்லி அதையும் தள்ளி வச்சிருவா. இந்த விஷயம் எதுவுமே இவருக்கு தெரியாது. இப்போ வந்து ப்ரெசென்ட்ல நம்ம லூக் கேட்குறாரு இது என்னோட குழந்தையான்ட்டு. இல்லை இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, இது ஒன்றும் உங்கள் குழந்தை கிடையாது, நீங்களா ஒன்றும் கற்பனைலாம் பண்ணிக்காதீங்க அப்படின்ட்டு நம்ம சாங் வந்து லூக் கிட்ட சொல்கிறா. ஆனால் லூக்கு லைட்டாகவே டவுட்டாக இருக்குது இது நம்ம குழந்தையா இருக்குமோன்ட்டு. இப்போ நம்ம சாங் நம்ம ஷாவ் கிட்ட இது மாதிரி அம்மா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறேன், நீ பத்திரமா இங்கேயே விளையாண்டுட்டுனா அம்மா வந்துடுவேன் அப்படின்ட்டு நம்ம சாங் வந்து ஷாவ் கிட்ட சொல்ல. சாங் கிட்ட ஷாவும் சரிம்மா நான் இங்கே விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி
போயிடுவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோயினும் உள்ளே வந்து போயிடுறா செக்கப்காக. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு செக்அப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளை கட்டி போடுறாங்க. அவளுக்கு ஒன்றும் பொருள், என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வெளியில் பார்த்தா இந்த மின்னோட ஃப்ரெண்டு அண்ட் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஹீரோயினை டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. அவளுக்கு பக்கத்தில் நிறைய வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறதெல்லாம் வந்து அப்படியே கட்டி போட்டு வைக்கிறாங்க. இந்த மின்னு இருக்கால அவளுக்கு நம்ம சாங்கை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால தான் வேணுட்டே நம்ம சாங்கை வந்து டார்ச்சர் பண்ணணுன்ட்டு அந்த எலக்ட்ரிக் மிஷினை ஆன் பண்ணுறான். நம்ம சாங்குக்கெலாம் வந்து அப்படியே உடம்புலாம் உதறது. அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஒரு மாதிரி அது என்ன எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு கத்துவா. ஆனால் அவங்களாம் வந்து சைக்கோ மாதிரி பண்ணுறது இது இப்படி வந்து துடிக்கிறது பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்பவே வந்து ஸ்பீடாக வச்சிருவாளா. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட உடம்புலால தாங்க முடியாமல் அப்படியே மயக்கமாயிருவா. இப்போ என்ன ஆகும்னா இவன் மயக்கமான அடுத்த செகண்ட் லூ அந்த ரூம்குள்ளே வருவார். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்போ தான் வந்து நம்ம சாங் அங்கே படுத்துட்டு இருக்கிறத பார்ப்பாரு. பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆவார். ஸோ இவங்க சாங்கை வந்து இப்படி அப்யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு தெரிய வந்துடுது. அவர் ரொம்பவே கோவப்படுறாரு. இந்த மின்னில் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் இவளை அப்படின்னு சொல்ல இவளை நீ என்ன பண்ணிட்டு இருந்த, இப்படியே நீ டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்ல இல்லை இவனை விட்டுட்டு போனால அதுக்காக வந்து அனுபவிக்கணும்லன்னு சொல்ல நீ அமைதியாக இரு அப்படின்ட்டு நம்ம லூ அப்படி சொல்லிட்டு அவள் மேலே இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ மின்னோட ஃப்ரெண்டு என்ன உனக்கு என்ன இவன் மேலே மறுபடியும் ஃபீலிங்ஸ் வந்துடுச்சா, எதுக்கு இவளுக்காக நீ ஹெல்ப் பண்ணுற, நீ இப்போ மின்னோட ஃபியான்சி தானே, நீ எதுக்கு சாங்க்கு ஹெல்ப் பண்ணுற, எனக்கு ஒன்றும் புரியல, உனக்கு என்ன இந்த சாங்கை மறுபடிச்சிடுச்சா, நீ அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்க. ஆனால் வந்து நம்ம லூ அமைதியாக இருக்கு. இதெல்லாம் பார்த்து மின்னா அப்போ நீ அவளை உண்மையாலே லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்க. நம்ம லூ இல்லை நான் ஒன்றும் அவளை லவ் பண்ணலை, அவள் என்ன நான் ஏழையாக இருக்கும் போது விட்டுட்டு போயிட்டா, எனக்கு எப்படி அவள் மேலே லவ் வரும், நீங்கள் எல்லாம் இங்கேருந்து கிளம்புங்க, ஒருத்தவங்க இப்படிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அந்த மின் வந்து கோச்சிப்பா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது இந்த லூ என்னை லவ் பண்ணலன்ட்டு. அப்போ வந்து நம்ம லூ மின்னிக்கிட்டு இதை பாரு உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது, ஸோ நம்ம என்கேஜ்மெண்ட்டே பண்ணிட்டோம், நான் எப்படி உன்னை விட்டு போவேன் அப்படின்னு சொல்ல இதனால வந்து இந்த மின்னும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம இவர் லூவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க டே இந்த பொண்ணுக்கிட்ட நீ மறுபடியும் போகாத, உன்னோட காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவா, உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு போனா, ஸோ நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் நம்ம லூ வந்து சாங்கோட இருக்காரு. அவளோட கையை பிடிச்சிட்டு நீ எதுக்கு என்னை விட்டு போனேன்ட்டு எனக்கு தெரியல, நான் ரொம்ப மோசமானவனா, நீ எனக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனேன்ல, அதனால தான் நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஒன்று நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா நம்ம சாங் இருக்கால அவளை தூக்கிட்டு போகும்போது சாங் அப்போ முழிச்சிருவா. ஸோ அவரோட கழுத்தில் ஒரு ரிங் இருக்கும். அந்த ரிங் ஆக்சுவலி வந்து அவருக்கும் இந்த மின்னுக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும்ல, ஸோ அந்த ரிங்கை தான் அவர் கழுத்தில் போட்டிருப்பாரு. ஸோ அதை பார்த்துட்டு அவள் வந்து கண்டிப்பாக நான் உன்னோட மறுபடியும் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இவங்க 2 பேர் கிஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்து நீ என்னை சீட் பண்ணிட்ட, ஸோ கண்டிப்பாக உன்னோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே இந்த மின்னும் அண்ட் மின்னோட ஃப்ரெண்ட் 2 பேருமே வந்து நம்ம லூவை பார்க்கலான்ட்டு லூவோட ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆனால் அங்கே லூவோட அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி உங்களெல்லாம் உள்ளே அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்ல, என்ன நான் யாருன்னு தெரியாதா, நான் லூவை வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, நான் எப்படி வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொல்ல இன்னும் லூவே கன்ஃபார்ம் பண்ணல உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்ட்டு, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்து நீங்கள் லூவோட ஒய்ஃப் ஆக போகிறீங்கன்ட்டு போய் சொல்லலாம், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புங்கன்ட்டு அனுப்பிவிட. இதெல்லாம் கேட்டால் இந்த மின்னுக்கு செம காண்டாயிருது. மின்னு நடந்து போகிறா. போகும்போது ஒரு விஷயத்தை யோசிக்கிறா. என்ன யோசிக்கிறான்னா அவள் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பா நம்ம லூ வந்து டாக்டர்கிட்ட எனக்கும் அந்த குட்டி பொண்ணுக்கும் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா எனக்கு அந்த பொண்ணை பார்க்க என்னோட குழந்தை மாதிரி இருக்குது எடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்துமே இந்த மீன் இருக்கால ஒட்டு கேட்டுறா. அவன் என்ன நினைக்கிறான்னா ஒரு வேளை அந்த பொண்ணு மட்டும் அவனோட பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக அவன் என்னை விட்டு போயிடுவான், நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிக்க. அப்போது அவளோட ஃப்ரெண்டு என்ன தாண்டி ஆச்சு உனக்கு பேய் மாதிரி நின்றுட்டு இருக்கேன்னு சொல்ல, இல்லடி இந்த இவருக்கால சாங் அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு வந்து ஒரு வேளை இந்த லூவோட பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக லூ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்ல, சரி ஒரு வேளை அவன் வந்து அந்த லூவோட குழந்தையே இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம அவங்க 2 பேரையும் வந்து கொலை பண்ணிடலாம், என்ன சொல்கிறேன்னு சொல்ல இந்த ஐடியா வந்து இந்த மீனுக்கு பிடிச்சிருது. இப்போ இங்கே வந்து நம்ம ஷாவை காமிக்கிறாங்க. அவள் ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினையும் பார்க்குறா. பார்த்துட்டு அம்மா பார்த்தீங்களா நான் சர்க்கிட் வந்துட்டேன்னு சொல்ல, சூப்பர்டா செல்லும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு இந்த மீன் இருக்கால அவள் நம்ம சாங்க்கு கால் பண்ணுறா. கால் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி ஹீரோ இருக்கார்ல அவர் வந்து ஒரு இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அப்போது லைட்டாக வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஸோ இப்போ நீ வந்து அவனை காப்பாற்றுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவன் வந்து மனசில் என்ன நினைக்கிறான்னா கண்டிப்பாக இதெல்லாம் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அவரை வந்து காப்பாற்றுறேன், நான்
காப்பாற்றாமல் வேறு யார் வந்து காப்பாற்ற போகிறான்னு சொல்லிட்டு அவளும் அவங்க சொன்ன இடத்துக்கு வரா. ஸோ இப்போ அவங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அங்கே நிஜமாலே நம்ம லூலாம் இல்லை, இவங்க பிளான் பண்ணது அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு நம்ம சாங் இறந்து போகணும், அது மட்டும் இல்லாமல் அவளோட பொண்ணு இறந்து போகணுன்ட்டு. ஸோ அதுதான் அவங்களோட பிளானு. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் இருக்கால வந்துடுவா. வந்த உடனே வந்து அங்கே அவளோட அதாவது நம்ம லூவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள பாவம் லூவில் மாட்டிக்கிட்டான், நீ தான் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு சாங் கிட்ட சொல்ல, சாங் அவளோட பொண்ணுக்கிட்ட அம்மா என்ன சொல்லன்னு உனக்கு நல்லா தெரியும்ல, அதை நீ அப்படியே பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரிம்மா கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளோட பொண்ணு அவகிட்ட சொல்வா. இப்போ சாங் இருக்கானா நான் உள்ளே போயிட்டு வந்து லூவை காப்பாற்றுறேன்ட்டு நம்ம சாங் வந்து அந்த நெருப்புக்குள்ளே போயிடுவா. ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம லூவோட ஃப்ரெண்ட்ஸு அண்ட் இந்த மின்னோட ஃப்ரெண்டு அப்படியே சிரிப்பாங்க. பார்த்தியா அந்த பொண்ணு சரியான முட்டாளாக இருக்கா, அவள் இவ்வளோவா லூவை லவ் பண்ணுறா பாரு, இப்போ கடைசி அவள் இறந்து தான் போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்போ மின்னோட ஃப்ரெண்ட்லாம் மின்னிக்கிட்டே இப்போ உனக்கு கடைசியாக லூ கிடச்சிட்டா உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு தானே சொல்ல. ஆமாம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இனிமேல்ட்டு அந்த லூ வந்து அவள் பின்னாடி போக மாட்டான்னு சொல்ல. அப்போ கரெக்டாக அங்கே நம்ம லூ வருவார். லூ வந்துட்டு இங்கே என்ன தான் நடக்குது, எதுக்கு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ அவர் ஷாவை பார்க்குறாரு. அவருக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல இந்த குழந்தை அவரோட குழந்தைன்ட்டு. அவர் நம்ம ஷாவை பார்த்து கேட்குறாரு, நீ மட்டும் இங்கே எப்படி வந்த, உன்னோட அம்மா எங்கன்னு சொல்ல, என்னோட அம்மா உள்ளே போயிட்டாங்க அப்படின்ட்டு அவள் அழுவுறா. என்னது உள்ளே போயிட்டாங்கன்னு சொல்ல, ஆமாம் என்னோட அம்மா உள்ளே போயிட்டாங்க, நீங்கள் எல்லாமே ரொம்ப மோசமானவங்க, நீங்கள் யாருமே என்னோட அம்மாவை காப்பாற்றுறதுக்காக உள்ளே போகலைல்ல, நீங்கள் எல்லாருமே மோசமானவங்க, நானே போயிட்டு என்னோட அம்மாவை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த நெருப்புக்குள்ளே போயிடுவா. ஸோ இதை பார்த்தா நம்ம லோவே ரொம்ப ஷாக் ஆயிடுவார். ஐயோ அந்த பொண்ணு உள்ளே போகிறான்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போகலான்னு பார்க்க, அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து டே உள்ளெல்லாம் போகாதே, அந்த பொண்ணு பாவண்டா, என்னோட ஹீரோயினும் உள்ளே தான் இருக்கான்னு சொல்லி இது பாரு அவளாம் இல்லை, அது ஆக்சுவலி வந்து நிஜமான ஃபயர்லாம் இல்லை, நாங்கள் சும்மா செட்டப் பண்ணதான்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத நம்புகிறாரு. ஆனால் அது நிஜமாலே உண்மையான ஃபயர் தான், அது ஒன்றும் செட்டப் ஃபயர்லாம் கிடையாது. இந்த விஷயம் ஒன்றும் வந்து நம்ம லூக்கு தெரியல. இப்போ என்னென்னா இவங்க எல்லாருமே வந்து நம்ம சாங் பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அவள் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு போனான், இப்போ நீ எதுக்கு அவளை பற்றி கவலைப்படுறான்னு சொல்ல, இல்லை அவள் பாவம் அப்படின்னு சொல்ல, இப்போ நீ எதுக்கு அவளை பாவம்னு பார்க்குற, இப்போ நீ என்னோட ஃபியான்சி, நீ என்னோட தானே இருக்கணும், அவளை பற்றிலாம் யோசிக்காத அப்படின்ட்டு இந்த மின்னு வந்து சொல்லிட்டு இருப்பா. ஆனால் நம்ம லூக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது, உள்ளே போன சாங்கே ஒன்றும் வரலன்னு சொல்லிட்டு நான் அவளை உள்ளே போய் காப்பாற்ற சொல்லிட்டு போவார். ஆனால் அவர் ஃப்ரெண்ட்ஸு தடுக்கிறாங்க. டே எதுக்குடா என்ன தடுக்கிறீங்க, நான் உள்ளே போய் அவளை காப்பாற்றுறப்ப நெருப்பு எப்படி வருது, இது கண்டிப்பாக ஃபேக்கான நெருப்பு மாதிரி தெரியலன்னு சொல்ல, அப்போ மின்னோட ஃப்ரெண்ட்ஸு டே ஏன்டா இப்படி ஓவராக சீனை போடுறா, அவளாம் உனக்கு வேணாம் ஒரு பிச்சு அப்படின்ற மாதிரி மின்னோட ஃப்ரெண்டு சொல்லிடுவாளா. இது கேட்ட நம்ம ஹீரோவுக்கு கோவம் வருது, எவ்வளோ தைரியம் தானே அவளை இப்படி சொல்வேன்னு சொல்ல, ஆமாம் உன்னை பணத்துக்காக தானே அவள் விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்னும் கொஞ்சம் கேவலமாக பேச நம்ம ஹீரோக்கோ வந்து அவர் அப்படியே மின்னோட ஃப்ரெண்டு செவில அடிச்சிருவாரு. இதை பார்த்த மின்னோட ஃப்ரெண்ட் லூ நீ என்னையே அடிச்சிட்டியா அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட, நம்ம மின்னு வந்து எதுக்கு நீ இப்போ என் ஃப்ரெண்டை அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் ஃப்ரெண்டு எவ்வளோ மோசமாக பேசினாலும் கேட்டியா இல்லையா நீ சொல்ல, அவள் மோசமாக பேசினா அது உண்மையை தானே அவள் பேசினா, அவனோட சாங் அப்படி தானே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின் சொல்ல, நம்ம ஹீரோவாலே எதுவும் பேச முடியல, ஏன்னா நம்ம சாங் நிஜமாலே பணம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இவரை விட்டுட்டு போயிருப்பா. இப்போ இவங்க எல்லாருமே கொஞ்சம் மோசமாக பேச நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வந்து ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி நான் உள்ள போயிட்டு அவளை காப்பாற்றிட்டு போகலான்னு பார்க்க, அதுக்குள்ளே வந்து ஃபயர் சர்வீஸ்லேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு நாங்கள் உள்ளே போய் பார்க்குறோன்னு சொல்லிட்டு போக நம்ம லூக்கு ஒரு கட்டத்தில் தலையை சுற்ற ஆரம்பிச்சிருது. அப்படியே தலை சுற்றி அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவாங்களா. இதெல்லாம் பார்த்தவங்க என்னடா இவன் இப்படி மயங்கிட்டான், ஒரு வேளை அவளை லவ் பண்ணுறானா என்ன அப்படின்னு சொல்ல, இப்போ மின் இல்லை கடைசியாக அவன் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்ட்டு மின் வந்து சொல்லிட்டு இருப்பா. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூவை காமிக்கிறாங்க. லூ வந்து ஒரு இடத்துல ஏஞ்சிக்கிறாரு. அவருக்கு இது ஏதோ வந்து ஒரு காலேஜ் மாதிரி இருக்காது, அதாவது அவருக்கு படித்த காலேஜ் மாதிரி இருக்குது. அங்கே வந்து நம்ம ஹீரோயின் இருக்கால அவள் வந்து வரிய என்னோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ கிட்ட கேட்க, நம்ம லூ கண்டிப்பாக உன்னோட வரேன்ட்டு அவளோட கை பிடிக்கலன்னு போவார். ஆனால் அதுக்குள்ளே அவள் அந்த இடத்துல மறைஞ்சு போகிற, அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னை விட்டு போகாதுன்னு சொல்ல, ஆனாலும் அவள் அதெல்லாம் கேட்காம அப்படியே கோரமாக போயிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் அவள் பக்கத்தில் ஒரு லக்கேஜும் இருக்கும், என்னை விட்டு போகாதனின்னு சொல்ல, இருந்தாலும் போயிடுறா. அப்படியே வந்து சீன் மாறுது. என்னன்னு பார்த்தா இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு சீனில் இருந்திருப்பாங்களா இந்த நெருப்பு இடம், அங்கே இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் அவளோட பொண்ணோட இருக்கா. ஸோ பொண்ணோட அப்படியே உள்ளே போக, இதை பார்த்து நம்ம ஹீரோ உள்ளெல்லாம் போகாத, அங்கே நெருப்பு இருக்கு போகாத அப்படின்னு சொல்லி கத்துவார். ஆனால் நம்ம ஷாவும் நம்ம சாங் ரெண்டு பேருமே அங்கேருந்து உள்ளே போயிடுவாங்க. பார்த்தா இது எல்லாமே இந்த லூ இருக்காங்க, அவனுக்கு வந்து கனவு தான். ஸோ அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சி பார்த்தா அவனுக்கு முன்னாடி இந்த மின்னு இருக்கால. ஸோ அவன் வந்து நின்றுட்டு உனக்கு என்னாச்சு ஓகேவா இப்போ தான் ஏஞ்சி அணி அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்க, அவர் அது எதுவுமே கண்டுக்காம முதல்ல வந்து என்கிட்ட உண்மையை சொல்லு, சாங் எங்கே இருக்கா, சாங்கு ஷாவும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்க, அது வந்து அவங்க 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. இதை கேட்டு அவர் ரொம்பவே ஷாக் ஆவார்.
என்னது இறந்து போயிட்டாங்களா, என்னால் நம்ப முடியல, நீ சும்மா சொல்லாதுன்னு சொல்லு. நான் ஏன் சும்மா சொல்கிறேன், உள்ளே போய் பார்த்தா போனமே ரொம்ப எரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சொல்ல, இதை கேட்டால் நம்ம லூவால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. இல்லை அவள் கண்டிப்பாக சாக மாட்டா, நாங்கள் போயிட்டு தேர்றேன், ஒரு வேளை அங்கேயே மயங்கி கடந்தாலும் இருப்பான்னு சொல்ல, மின் வந்து பின்னாடியே வருவா, டே அதெல்லாம் இல்லைடா அவள் இறந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டே வருவா. இங்கே வந்து நம்ம லூ அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அங்கே வந்துட்டு சாங்குன்ட்டு நம்ம சாங்கோட பேரை கத்தி அழுவார். ஸோ இவரும் சாங்கை ரொம்பவே லவ் பண்ணுறாரு. அந்த ரிவெஞ்சுன்னு ஒரு இதால தான் இப்படி நம்ம மின்னோட சீட் பண்ணிப்பாரு. இப்போது இங்கே மின்னு, நீ எதுக்கு இப்போ இந்த சாங் தேடுற, அவள் தான் போயிட்டால, நீ என்னோட தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற, உனக்கும் எனக்கும் தானே மேரேஜ் ஆச்சு, இப்போ எதுக்கு நீ அந்த சாங்கை தேடுற, அவெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவள் சொல்லுவா. ஆனால் நம்ம லுக் கேட்குற மாதிரியே இல்லை. நம்ம மின்னு வந்து, டே நீ என்னோட என்கேஜ்மெண்ட் ஆன பையன், நீ எதுக்கு அவளெல்லாம் தேடுற, அவெல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இவன் வந்து கத்துன்னு கத்துவா. ஆனால் நம்ம லூ வந்து கண்டுக்கிற மாதிரியே இல்லை. ஸோ அவர்கிட்ட அந்த ரிங் இருக்கும்ல கழுத்தில், அந்த ரிங்கையும் கழட்டி அப்படியே தூக்கி போட்டுருவாரு. ஸோ இப்போ மின்னுக்கு வந்து சமக்கோ வருது, நீ இதே தூக்கி போட்டியா, என்கிட்ட நீ ப்ராமிஸ் பண்ண, அவனை விட்டு போன நான் தானே உன்னோட இருந்தேன், எதுக்கு நீ இப்போ என்ன வந்து இப்படி தூக்கி போடுற, நான் தானே உன்னோட இருந்தேன்னு சொல்ல அவர் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறாரு. என்னன்னா நம்ம மின்னு விட்டுட்டு போயிருப்பால, ஸோ அப்போ என்ன ஆகும்னா அவர் நல்லா குடிச்சுக்கிட்டே இருப்பாரா. இதை பார்த்த நம்ம மின்னு இருக்கால, அவள் தான் வந்துட்டு இந்த மாதிரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உன்னை பணக்காரனாக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கார்டு கொடுப்பா. இதை கேட்டால் அவரும் வந்து சரின்ட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதனால தான் இவர் இப்போ வந்து இவளோட என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போ வந்து இவர் நம்ம சாங்கை தான் லவ் பண்ணுறாரு. இனி வரைக்கும் அவர் ஒன்றும் நம்ம முன்ன லவ் பண்ணுறதுனால கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கல, அவர் ஜஸ்ட் வந்து இவ ஹெல்ப் பண்ணா, ஸோ அதனால ஒத்துக்கிட்டாரு. இப்போது அவர் கிளப்பில் உட்காந்து ட்ரிங்க் பண்ண அவர் ஃப்ரெண்ட்ஸ் தான், டே ஏன்டா இப்படி குடிக்கிற, அவளே இறந்து போயிட்டா, இறந்து போனவங்களுக்காக இப்படிலாம் குடிக்கலாமான்னு சொல்ல, டே ஒன்றும் இறந்து போல, எனக்கு நல்லா தெரியும், உயிரோடு தான் இருக்கான்னு சொல்ல, இல்லைடா அவள் நல்லா இறந்து போயிட்டா, டாக்டர்ஸ் அண்ட் வந்து போலீஸே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே உனக்கு என்னதான் வந்து கன்ஃபர்மேஷன் வேணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, இல்லை என் மனசு சொல்லுதா உயிரோட இருக்கான்ட்டு சொல்ல, டே இவன் நம்ப மாட்டேங்கிறான், நம்ம வேணா வந்து இவனை ப்ரூஃப் காமிக்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம லூ இருக்கார்ல அவரை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ அது வந்து செத்து போனவங்களோட லிஸ்ட்டில் இருக்கும் போல். ஸோ அங்கே வந்துட்டு அவளோட பேர் இருக்கான்னு சொல்லி காமிக்கிறதுக்காக வராங்க. இப்போது அங்கே ஒரு ஆள் உட்காந்துருப்பாரா, அவர்கிட்ட இந்த மாதிரி 3 days முன்னாடி ஒருத்தவங்க ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்கள்ல, அவங்களோட இதெல்லாம் காமிங்களா அப்படின்னு சொல்ல அப்படியே காமிக்க, அதில் கரெக்டாக வந்து நம்ம ஷாவ் நேமும் அண்ட் நம்ம சாங் இருக்கால அவங்களோட நேமும் இருக்கும். இதெல்லாம் பார்த்து அவருக்கு அவ்வளோதான் ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அவர் சொல்கிறாரு, இது கண்டிப்பாக ஃபேக்காக இருக்கு, டே எதுக்குடா ஃபேக் கிரியேட் பண்ண போகிறோம், இது உண்மைதான் சொல்ல, அவ்வளோதான் அவருக்கு பைத்தியமே பிடிச்சிருது. நம்ம சாங் இல்லாமல் இல்லை சாங் செத்து போலன்ட்டு அப்படியே வந்து அவர் முடிய பிடிச்சி இழுக்கிறாரு. டே நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டியா, அவர் நெச்சமாலே செத்துட்டாடா அப்படின்ட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து இல்லை அவள் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் கையை வச்சு நின்றுட்டு இருப்பார். இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் அவர் வந்து நம்ம சாங்கோட இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க 2 பேருமே வந்து காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம சாங் வந்து நம்ம லூ கிட்ட ஒரு டர்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்த டர்ட்டில் எப்படி தெரியுமா 1000 வருஷம் வாழுமா, ஸோ அதான் வாங்கிட்டு வந்தேன், இந்த டர்ட்டில் சாவர வரைக்கும் நம்ம வாழலாம், சரியா, நம்ம ரொம்ப ஒன்றா இருக்கலாம், என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம லூ கிட்ட கேட்க, நம்ம லூவும் இது ரொம்ப சைல்டிஷாக இருக்குன்னு சொல்ல, ஏன் உனக்கு பிடிக்கலையேன்னு சொல்லி, உனக்கு பிடிச்சிருக்கா அப்போ எனக்கும் பிடிச்சிருக்குன்ட்டு அவர் நம்ம சாங் கிட்ட சொல்வார். இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம லூவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், நீ அவளை காலேஜ்லேருந்து லவ் பண்ணதுனால தாண்டா இப்படி நீ அழுவுற, நீ கவலைப்படாத எல்லாம் ஹீல் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து கஷ்டப்பட்டு நம்ம லூவை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் லூக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல, ஒரு பைத்தியம் மாதிரி கத்துற, இல்லை அவள் சாகலை அப்படின்ட்டு அவருக்கு பைத்தியமே பிடிக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு இவரை சமாளிக்கிறாங்க. டே ஒழுங்காயிடுறா, அவன் நிஜமாலே செத்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிய வைக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு நம்ம லூ வருவார். அங்கே பார்த்தா அவருக்கு ஃபுல்லாக நம்ம சாங் தான் அவரோட இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போது நம்ம லூ இருக்கார்ல ஏஞ்சி வெளியில் வருவாரா, ஸோ வெளில வந்து உட்காரும் போது அப்போ தான் இந்த டர்ட்டில் பார்க்குறாங்க. அதாவது காலேஜில் வாங்குற டர்ட்டில் வந்து ரொம்பவே பெருசாகிடுச்சு. இந்த டர்ட்டில் என்ன ஆகுனா, ஆக்சுவலி வந்து இந்த டர்ட்டில் நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் உடச்சிருப்பாள், அப்போ அவர் இதை எடுத்து வச்சிருப்பாரு.
அந்த விஷயத்தையும் அவர் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. இந்த மாதிரி நம்ம சாங் வந்து எனக்கு இந்த டர்ட்டில் வேணாம், எதுவும் வேணாம், இது ரொம்ப சைல்டிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணும்போது தூக்கி போட்டு போயிருப்பா. அந்த டர்ட்டில் வந்து கீழே விழுந்திருப்பான். அவர் தான் எடுத்து வச்சிருப்பாரு. என்னோட லவ் கண்டிப்பாக வந்து சாகாது, நீ உயிரோடு இருக்கன்னு தோணுது, நீ செத்து போறேன்ட்டு என்னால் அக்செப்ட் கூட பண்ணிக்க முடியல அப்படின்ட்டு நம்ம லூ வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ சாங்கோட ஃபியூனரலுக்கு அவர் வந்து அட்டென்ட் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே இவர் வந்து நம்ம சாங்கோட பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கை பற்றி பேசுகிறாங்க. இவங்க 2 பேர் லவ் பண்ணாங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ அங்கே சாங்கோட அம்மா நம்ம இவர் லூவை பார்த்துட்டு இங்கே நீ எதுக்கு வந்து ஒழுங்காக கிளம்பி சொல்ல, இல்லைண்ணா என்னால் முடிஞ்ச மரியாதையை இவர் கொடுக்கணும்னு சொல்ல, எது மரியாதையா, நீ எதுக்கு இவளுக்கு மரியாதை கொடுக்கணும், நீ இவளோட வாழ்க்கையை இது பண்ணிட்ட, அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியுமா, அவள் எதுக்கு தெரியுமா உன்னை பிரேக்கப் பண்ணா, உன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து அப்படி இருந்தது அப்படின்றதுக்காக இல்லை, அவளுக்கு ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, அவள் 20% வாழ மட்டும்தான் வந்து வாழ முடியும் அப்படின்ட்டு சான்ஸ் இருந்தது, ஸோ உனக்கு எதுக்கு பேர்டனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவள் பிரேக்கப்பே பண்ணா அப்படின்ட்டு சொல்ல, இது கேட்டு அவர் ரொம்பவே ஷாக் ஆவார். அது மட்டும் இல்லாமல் அவர் கேட்குறாரு, அப்போ அந்த குழந்தைன்னு சொல்ல, உனக்கு ஒன்றும் புரியலன்னா நீ சரியான மரமண்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, என்னது அப்போது கண்டிப்பாக அந்த பொண்ணு என்னோட குழந்தையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கேட்க, உனக்கு யார் சொன்னாலும் புரியாதுடா, நீ இங்கேருந்து கிளம்பி என் மூஞ்சிலே முழிக்காத, என் பொண்ணு இப்போ செத்து போயிட்டா, அவள் ஹார்ட் ப்ராப்ளமாலே செத்து போயிருப்பா, ஆனால் நீ தான் அவளை கொண்டுட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம சாங்கோட அம்மா செம்மையாக வந்து நம்ம லூவை போட்டு திட்டுவாங்க. ஆக்சுவலி வந்து நம்ம சாங் ஒன்றும் இவர்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் ஆகலை, அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கும், 20% தான் அவளால் வாழ முடியும் சான்ஸ் இருந்திருக்கும், அதனால தான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கா, எதுக்கு இவருக்கு பேர்டனாக இருக்கணும்ன்ட்டு. இப்போ வந்து நம்ம லூக்கு கால் வருது ஆஃபீஸ்லேருந்து, சார் இந்த மாதிரி மின்னோட அப்பா அவங்கள பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வெயிட் பண்ணுறாங்க, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ சாங்கோட அம்மா வந்து போ உன்னோட வாழ்க்கையை பாரு, என்னோட குழந்தை வந்து இறந்துட்டா, இதுக்கப்புறம் நீ வந்து நிம்மதியாக இருப்போ, கிளம்புப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து துரத்தி விட்டுறாங்க. இப்போ நம்ம லூ வந்து அவர் ஆஃபீஸ்க்கு வராரு. அங்கே என்ன மின்னோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மின் இருக்கால, அவள் வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறா, ஒரு வேளை அந்த ஷாவ் பொண்ணு வந்து இந்த லூவோட குழந்தை அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நல்ல வேலை நம்ம அதுக்குள்ளே வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக நான் லூ வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பாரு, பார்த்தா அந்த குழந்தை அவரோட குழந்தை இல்லைன்னு வந்திருக்கும். ஸோ அதனால தான் அவர் வந்து அப்போ கூட அந்த குழந்தை உள்ளே போனப்போ எதுவுமே கண்டுக்க மாட்டார், சாங் மட்டும் தேடிட்டு இருந்திருப்பார். இப்போ இந்த விஷயத்துக்கிட்ட அவர் ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. இப்போ இந்த மின் என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த குழந்தை இனிமேல் இல்லை, சாங்கும் இல்லை அப்படின்னு சொல்ல, இவர் வந்து நம்ம ஷாவை பற்றி நினைக்கிறாரு. நம்ம ஷாவ் வந்து நீங்கள் எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருப்பாள், அந்த விஷயம்லாம் ஞாபகம் வந்து அவருக்கு ஒரு மாதிரியாயிருது, நம்மளோட குழந்தையே நம்ம காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகுனா, நம்ம ஹீரோ உள்ளே வருவாரா, இதை வந்து மின்னோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு பயந்துருவா. ஸோ அப்போ மீன் ஏஞ்சி நீ எப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ நல்லவ மாதிரி வந்து பேச, அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு செம்மைய கோவம் வந்துடுது. ஏன்னா இவளால் தானே நம்ம சாங்கோட குழந்தையோ இறந்துருக்கும், அதனால் அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நீ ரொம்பவே கெட்டவ அப்படின்னு சொல்லி, என்ன பண்ணுற, எதுக்கு என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்னோட கழுத்துலேருந்து கையிடுன்னு கத்துறா. ஆனால் அவன் வந்து எடுக்க மாட்டேங்கிறான், உன்னை கொலை பண்ணிட வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு இந்த மின்னோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. ஆக்சுவலி மின்னோட அப்பா அம்மா தான் நம்ம லூவோட கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணதுனாலே வந்து இப்போ என்னோட குழந்தைய நீ சாவடிக்க வரான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மின்னோட அப்பாலாம் உனக்கும் என்னோட பொண்ணு மின்னுக்கும்லாம் கல்யாணம் பண்ணலாம் வைக்க முடியாது, நான் இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம நானே இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்ல, இதை கேட்ட மீன்லாம் ஷாக் ஆயிடுறா. இல்லை நான் வந்து இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவன் என்னன்னா வந்து நம்ம லூ கிட்ட வர, இதை பார்த்த நம்ம மின்னோட அப்பா அம்மா என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ மின் வந்து ப்ளீஸ் நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு தெரியும் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன்ட்டு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்ச. ஆனால் நம்ம லூ எதுவுமே சொல்ல மாட்டாரு. முதல்ல இந்த ரிப்போர்ட்டை காமின்னு சொல்ல அவளும் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து கொடுக்குறா. அதில் பார்த்தா வந்து இந்த ஷா வந்து நம்ம லூவோட குழந்தைன்னு எழுதிருக்கு. 99.99% மேட்ச் ஆகுது இவங்க 2 பேர் டிஎன்ஏ. இதை பார்த்த நம்ம லூ அவ்வளோதான் ரொம்பவே ஒரு மாதிரி ஏறாரு. இப்போ என்னன்னா அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போகும்போது என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, இந்த மின்னோட கம்பெனியை நம்ம சும்மா விடக்கூடாது, என்னோட குழந்தையே இவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம மின்னோட கம்பெனியை மொத்தமாக மூடணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆக்சுவலி இவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்ம லூ வந்து அவரோட ஹார்ட் ஒர்க்கில் தான் ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணியிருப்பாரு. இப்போ என்னென்னா வந்து இந்த சாங்கோட பொண்ணும் அந்த சாங்கோட அந்த பாடி
ஆஷஸ் எல்லாம் வந்து புதைக்க போகிறாங்க. ஸோ அங்கே லூ வந்துட்டு ப்ளீஸ் நான் பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸு பண்ணுறேன், ப்ளீஸ் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, நான் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. என்னோட குழந்தையோடையாவது நான் பண்ணுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கத்து. ஆனால் நம்ம சாங்கோட அம்மா முடியாதுன்னு சொல்கிறாங்க. இவர் கெஞ்சுறாரு, என்னை மன்னிச்சிடுங்க, அவன் என்னோட குழந்தைனே தெரியாது, நான் ரொம்ப மோசமானவன் அப்படி இப்படின்னு கெஞ்ச. அப்போது நம்ம சாங்கோட அம்மாவோட அசிஸ்டன்ட் தான் அவர் ரொம்ப கெஞ்சுறாரு, கொஞ்சம் விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இதனால சாங்கோட அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ லூ வராரு. அங்கே வந்துட்டு அந்த ஆஷஸ் பாக்ஸ் எல்லாம் திறந்து அதில் பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸை பண்ணுவார். அப்போ என்னன்னா அந்த டப்பாலேருந்து கொஞ்சம் ஆஷஸை மட்டும் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சிருவாரு. இப்போ சாங்கோட அம்மா இனிமேல்ட்டு நீ அது மற்ற பொண்ணுங்களோட நல்லா பிஹேவ் பண்ணு அப்படின்னு சொல்ல, இப்போ சாங்கோட அம்மா கிட்ட லூ சொல்கிறாரு, மற்ற பொண்ணுங்க யாருமே வாழ்க்கையில் இனிமேல் வரமாட்டாங்கன்ட்டு. இப்போது நம்ம லூ என்ன பண்ணுவார்லாம், அந்த ஆஷஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரிசர்வ் பண்ணுறாரு. ஒரு டாலர் மாதிரி இருக்குது, அந்த டாலரில் ப்ரிசர்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாரு. இந்த டாலரை அவர் பத்திரமா பண்ணி வச்சுட்டு ஒரு செயின் மாதிரி போட்டுக்கிறாரு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு அவரோட பொண்ணு ஃபோட்டோ இருக்கும். அந்த பொண்ணு ஃபோட்டோ பார்த்து அப்பா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கு பாருன்ட்டு லூஸு மாதிரி பண்ணுறாரு. அவர் சத்தியமாக லூஸ் ஆகிட்டாரு. உனக்கு இந்த பொம்மை பிடிக்குமா, இல்லை உனக்கு இந்த பொம்மை பிடிக்குமா, எனக்கு தெரிஞ்சு உனக்கு ரேபிட் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து வந்து லூஸ் மாதிரி பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த டர்ட்டில் அவன் சாங்குன்னு நினச்சி நம்ம 3 பேருமே ஒரு நல்ல ஃபேமிலியாக இருக்கலாம்னு ஃபோட்டோவே அந்த டர்ட்டில் இருக்கிற அந்த டப்பாவே அப்படி ஹக் பண்ணுவான். இங்கே சாங்கை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் சாங் ஒன்று இறந்து போல, அவள் வந்து இறந்து போன மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு அப்ரோட் போய்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ண போயிருக்கா. இந்த விஷயம் நம்ம சாங்கோட அம்மாவுக்கு தெரியும், அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நம்ம சாங்கோட அம்மா வந்து சாங் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த லூ இருக்கால அவன் என்னென்ன பண்ணா தெரியுமா, உனக்காக அப்படி கெஞ்சினா அப்படின்னு சொல்லி. அவன் கெஞ்சினாதாம்மா, ஆனால் அவன் என்ன கடைசியாக சீட் பண்ணிட்டான், அந்த ஒரு காரணத்துக்காக என்னால் அவனோட இருக்க முடியாது, நான் செத்தா கூட அவனோட இருக்க மாட்டேமா அப்படின்னு சொல்ல, சாவறதை பற்றி பேசாத, இப்போ தான் நீ பொழைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த ஹார்ட் டிசீஸ்லேருந்து, தயவு செஞ்சு அப்படி பேசாத, அப்புறம் நான் செம்ம கோவப்படுவேன் அப்படின்ட்டு அவளோட அம்மா சொல்கிறாங்க. இவளோட அம்மாவுக்கு இவதான் ஒரே பொண்ணு, அவங்களுக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் அப்படி சொன்னால் சரிம்மா நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. இப்போ என்னன்னா இந்த லூக்கு என்கேஜ்மெண்ட் நம்ம மீனோட அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் எல்லாருமே நம்ம லூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த லூ ஒன்றுமே வரலை. அப்போ லூவோட ஃப்ரெண்டு என்னடா இந்த லூ ஒன்றும் வரலன்னு சொல்லி, அப்போ மின் வந்து கண்டிப்பாக வருவான், நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணுறாங்க. அப்போ யாரோ கதவு திறந்துட்டு வராங்க. இவங்க வந்து லூன்னு நினச்சி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம மின்னோட அப்பாவோட அசிஸ்டன்ட் தான் வராங்க. அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்ட்டு. இது கிட்ட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, எப்படி என் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகும், இந்த நிலமையில வந்து நீ சொல்கிற, இப்போ என்னோட பொண்ணோட என்கேஜ்மெண்ட் இப்போ வந்து இது விஷயத்த சொல்லுவேன்னு சொல்ல, இல்லை சார் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சன் அண்ட் லா இந்த லூ இருக்கார்ல அவரால் தான் நம்மளோட கம்பெனியே போச்சுன்னு சொல்ல, இல்லது இந்த லூவால தான் கம்பெனி போச்சு, எப்படி போச்சு, அவன் எவ்வளோ தைரியம்னா இப்படி பண்ண, அவனை கால் பண்ணி வரவைங்க அப்படின்ட்டு மின்னோட அப்பா சொல்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு நம்ம லூ வந்துடுவார். வந்துட்டு நீங்கள் ஒன்றும் எனக்கு கால்லாம் பண்ண தேவையில்ல, நானே இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். வந்துட்டு நான் உங்கள் யாரையுமே சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, நீ என்ன லூஸா, உனக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ண எங்களே நீ வந்து இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்னோட அம்மா சொல்கிறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அந்த நன்றி கட்ட இது கூட உனக்கு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட, இங்கே மின்னு வந்து சொல்கிறா, நம்ம ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் முடிக்கலாம்னு சொல்ல, உன்னை யார் இப்போது என்கேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் என்னால் உன்னை கல்யாணமே பண்ணிக்க முடியாது, உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷான பொண்ணை கல்யாணமே பண்ணிக்க முடியாது, ஒரு குழந்தைய கூட நீ கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டல, கண்டிப்பாக நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டுலாம் நம்ம மின் வந்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்பெனியை பற்றி நான் விசாரிக்கும் போது நிறைய சீக்ரெட்ஸில் எனக்கு தெரிய வந்தது தெரியுமா, அதில் ஒன்று நான் லீக் பண்ணவா அப்படின்னு சொல்ல, அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மின்னோட அப்பாவுக்கு கால் வருது. அவரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி சார் போலீஸ்லாம் வந்துட்டுருக்காங்க சார், நம்மளோட கம்பெனியை இழுத்து மூட போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையும் இவர் வந்து மாட்டி விட்டார். இப்போ மின்னோட அப்பாலாம் ரொம்ப கோவப்படுறாரு. மின்னோட அம்மாலாம், டே உனக்கு மனசாச்சே இல்லையா, நாங்கள் உனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் இதை பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஹஸ்பண்டை பற்றி நினைங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபுட்டேஜை காமிக்கிறாரு. அதில் என்னென்னா நம்ம மின்னோட அப்பா என்னென்னா ஒரு பொண்ணு இருப்பாள், அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்து அப்படியே 2 பேர் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா. இதெல்லாம் பார்த்தா நம்ம மின்னோட அப்பா இல்லை இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல, இதெல்லாம் பொய், எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை சீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மின்னோட அம்மாலாம் செம்ம காண்டாயிடுறாங்க. ஸோ அப்பா அந்த பொண்ணு அங்கே நின்றுட்டு இருப்பாளா, அந்த பொண்ணையும் வந்து இந்த மின்னோட அம்மா பார்த்துருவாங்களா, பார்த்துட்டு ஓ நீ தான் என்னோட ஹஸ்பண்டோட மிஸ்ட்ரெஸ்ஸா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளையே போட்டு அடிக்க, இதெல்லாம் பார்த்தா நம்ம மின்னோட அப்பா அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இப்போ இங்கேருந்து தப்பிச்சாதான் ஒரே வழின்ட்டு. இப்போது இந்த மின் இருக்கால, நீ ஏன் இப்படி பண்ணுற, நாங்கள் உனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணோம், எங்களோட கம்பெனியே இப்படி பண்ணுறேன்னு சொல்ல, அப்போ அங்கே லூவோட ஃப்ரெண்ட் வந்து ஓவராக பேசுகிறான், என்ன நீ இப்படிலாம் பண்ணுற, எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு சொல்ல, நீ ஏன் என்னோட ட்ரூ ஃப்ரெண்டாகவே இல்லை, நீ ஏன் மின்னோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணதானே சொல்ல, நான் இல்லையே அப்படின்லாம் சொல்ல, நான் வேணால் வீடியோ ப்ளே பண்ணுவேன் சொல்ல, மின்னலாம் பயப்படுறா. அதுக்குள்ளே வந்து நீ இப்படிலாம் பண்ண அவ்வளோதான்
அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த லூவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பான். இப்போ லூ இருக்கான்ல, அவன் வந்து நீ பண்ண வேலைக்கு நீ ஜெயிலுக்கு தாண்டா போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸை வர வைக்கிறாங்க. ஆக்சுவலி என்னன்னா இவனும் கொஞ்சம் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் இந்த லூவோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவனே வந்து இப்போது அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த சர்க்கிளே வந்து ஒரு கெட்ட சர்க்கிள் மாதிரி இருக்குது. இப்போ இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இந்த மின்னோட ஃப்ரெண்டு இருக்கால, அவன் ரொம்பவே கோவப்படுறா. டே எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணுவ, மின்னோனை லவ் பண்ணதா தப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவள் வந்து கோவத்தில் நம்ம லூவை போட்டுத்திட்டு. ஆனால் லூ வந்து நீ என்னமோ அவளுக்கு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிற, நீயே என்கிட்ட வந்து உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ஊற்றி என்னை செடியூஸ் பண்ண, அதை நீ மறந்துட்டியா? உன்னோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு கூட தெரிஞ்சு என்னை செடியூஸ் பண்ணலை, வேணா நான் அது ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணி இவள் பயப்படுறா. அதில் என்ன சொல்கிறான்னா என்னோட பாடி ரொம்பவே ஹாட்டாக இருக்கும் அவள் பாடியோட, நீ அவளை விட்டு என்னோட வந்துடுன்னு சொல்லிட்டு இந்த மின்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா. இதெல்லாம் கிட்ட மின் ரொம்பவே கோவப்படுவா. என்னடி நீ என் கூட இருந்துட்டு இப்படி வந்து பண்ணுறாச்சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருக்கும் நடுவில் சண்டை வருமா. அப்போது இந்த மின்னோட ஃப்ரெண்டு சொல்கிறா, அவனே உன்னை லவ் பண்ணல, அவனே வந்து அந்த சாங்கை தான் லவ் பண்ணுறான், நீ ஓவராக சீன் போடாத அப்படின்லாம் சொல்லி இவங்க 2 பேருக்கும் நல்லா சண்டை வருது. இப்போ லூக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்து ரொம்பவே பயந்துடுறாரு. ஐயோ இப்போ நம்ம தான் ஜெயிலுக்கு போக போகிறோமான்ட்டு இங்கே இவங்க 2 பேர் நல்லா வந்து சண்டைக்காரிங்க அடிச்சுக்கிட்டே இருக்காளுங்க. இந்த மாதிரி நான் அதுவே பண்ணல, நீ மூசு அப்படி இப்படின்ட்டு பொண்ணுங்க அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து அவர் மன்னிப்பு கேட்குறாரு லூவோட ஃப்ரெண்டு, நான் மன்னிச்சிருன்ட்டு. ஆனால் லூ என்னால் யாரையும் மன்னிக்க முடியாது, நீங்கள் எல்லாருமே அனுபவிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு போகும்போது காசு தூக்கி போட்டு போகிறாரு. இந்த காசை கொடுத்து தானே நீ என்னை வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல, இந்த காசே எனக்கு வேணான்ட்டு அப்படியே தூக்கி போட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இங்கே நம்ம சாங் எதாவது காமிக்கிறாங்க. சாங் வந்து பார்க்கில் இருப்பா. அப்போ அங்கே ஒரு குட்டி குழந்தைக்கு வந்து ஏதோ பலூன் வீடும் போல் அது மாட்டிக்கிச்சு மேலே, அதை எடுக்கலான்னு போய் ஜம்ப் பண்ணுவா. அப்போ வந்து கீழே விழுவாள். அங்கே ஒரு பையன் வந்து பிடிக்கிறா. ஆக்சுவலி அந்த பையன் தான் நம்ம ட்ராமாவோட செகண்ட் ஹீரோ. அவரோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கு வந்து ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம கூக்கும் வந்து நம்ம சாங் ஆல்ரெடி தெரியும். அவள் வந்து சாங்கை பார்த்து சாங் நீங்களா அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்படின்ற மாதிரி லைட்டாக அவள் யோசிக்கிறா. ஆக்சுவலி இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாட்டி நம்ம கூ இருக்கார்ல, அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்து காப்பாற்றிருப்பா. ஸோ அன்றைக்கே இவர் முடிவு பண்ணியிருப்பாரு, இவளை நம்ம கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆகணுன்ட்டு. ஏன்னா இவருக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம இவரை தான் காமிக்கிறாங்க. நம்ம லூ அவரோட பிஸ்னஸ் ஏதோ போயிட்டு இருக்கு. அப்போ வந்து அவர் ஒய்ஃபை பற்றி கேட்க அவர் சொல்ல, என் ஒய்ஃப் இறந்துட்டா, அவளோட பேர்லாம் சொல்ல, இது சாங் நான் இப்போ தான் கொஞ்சம் நாள் முன்னாடியே உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்து கேள்விப்பட்டேன்னு சொல்ல, ஒரு வேளை நீங்கள் வேறு நேம் சொல்கிறீங்களா இருக்குன்னு சொல்ல, அப்போ அவர் ஃபோட்டோலாம் காமிக்கி இதை பார்த்து அவர் ரொம்பவே ஹாப்பியாகிறாரு. அப்போ என்னோட ஒய்ஃப் ஒன்றும் உயிரோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து சந்தோஷத்தில் நம்ம ஹீரோனை தேடி வராரு. இங்கே ஹீரோனில் பார்க்கில் இருக்கும் போது தான் அவர் பார்ப்பாரு, அவள் கூட இந்த கூ இருப்பானா. ஸோ இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து பேச, ஆனால் ஹீரோயின் கண்டுக்க மாட்டா. இப்போ கூ கேட்குறாரு, உனக்கு இவனை தெரியுமான்ட்டு. இல்லை எனக்கு இவனை உனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டு அவள் சொல்கிறான். ஆனால் வந்து நம்ம கூ இல்லை நான் மன்னிச்சிரு, நீ என் மேலே கோவத்தில் இருக்கேன்னு தெரியும், நான் மன்னிப்பேன், நீ எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல. அப்போ கூ கோவத்தில் அவதான் உங்களை தெரியாதுன்றால நீங்கள் எதுக்கு வந்து பேசுகிறீங்க, எனக்கு நல்லாவே வந்து புரியுது, நீங்கள் அவளோட எக்ஸென்ட்டு, நீங்களே அவளை விட்டுட்டு போயிட்டு இப்போ வரீங்க, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புங்க சொல்ல, நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இவனை போட்டு அடிச்சிருவாரா. அதனால நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளுக்கு கோவம் வந்து அவள் லூவை போட்டு அடிக்க, நம்ம லூ நீ என்னை அடிக்கணும்னா எவ்வளோ வேணாலும் அடி, உன்னை பார்க்கணுன்ட்டு ரொம்பவே ஏங்கினேன், என்னை நல்லாவே அடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறத பாரு, எனக்கு இப்போ மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்னை சீட் பண்ணிட்ட, நீ அந்த இவருக்கால மீனோட நைட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண, நீ என்னை லவ் பண்ணியிருந்தீங்கன்னா லாயலாக இருந்திருப்பேன், நான் ஒத்துக்கிறேன், உன்னை விட்டுட்டு போனது என் தப்பு தான், ஆனால் நான் உனக்கு பேர்டனாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நான் உன்னை விட்டுட்டு போனேன், வேறு எந்த இன்டென்ஷனும் இல்லைன்னு சொல்ல. அப்போ அவர் கேட்குறாரு, இந்த கூ யார் அப்படின்ட்டு. இந்த கூ என்னோட ஹஸ்பண்ட் சொல்ல, இல்லை எனக்கு நல்லா தெரியும் நீ சிங்கிள்னு சொல்ல, இல்லை இவர் தான் என் ஹஸ்பண்டு, வா நம்ம பொண்ணை பார்க்க போகலான்ட்டு அவளை வந்து கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போது நம்ம கூ வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவார். எதுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறேன், எனக்கெல்லாம் இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா. ஆனால் கூ கண்டிப்பாக உன்னை நான் உஷார் பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பாரு. இப்போ வீட்டில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவளோட லக்கேஜை பேக் பண்ணுறா. இதை பார்த்து அவளோட அம்மா, ஏமா நீ வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன்னு சொல்ல, இந்த இவன் இருக்கான்ல லூ, அவனுக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுமா, அதனால தான் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி நம்ம வந்து நீங்கள் வந்து கிளம்பிடுன்னு சொல்ல. இப்போ இவங்கெல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ யாரும் காலிங் பெல் அனுப்புவாங்க. யாருன்னு பார்த்தா அங்கே வந்து நம்ம இவர் தான் வராரு லூ. அவளோட பொண்ணு தான் வந்து கதவு தரப்பா. அவரெல்லாம் பொண்ணை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷத்தில் ஹக் பண்ணுறாரு, நான் தான் உன்னோட அப்பான்ட்டு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அவளை விட, எதுக்கு நீங்கள் வந்த, நான் தான் வந்து உன்னோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறமும் நீ எதுக்கு என்னோட வர, ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு
அவர்கிட்ட வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இப்போ வந்து நம்ம பொண்ணு, அதாவது குட்டி பொண்ணு இதை பார்த்துட்டு அவள் அங்கேருந்து வெளியில் போவாளா, இங்கே வெளியில் இந்த மின்னை காமிக்கிறாங்க. மின் வந்து லூவை தேடி வந்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஷாவை பார்த்து ஷாக் ஆகுறா. என்னடா இவ உயிரோடு இருக்கா, இவ இறந்துட்டான்னு தான் நான் நினச்சேன், ஆனால் பார்த்தா உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயினும் இவ்வளோ தேடி வந்திருப்பா. இப்போ ஹீரோயினை பார்த்தோன்னே இந்த மின்னு நம்ம ஷாவை பிடிச்சிட்டு, நீ முன்னால தானே என்னோட அப்பாவை கம்பெனியே போச்சுன்னு சொல்ல, நான் என்ன பண்ணது பாரு, என் பொண்ணை விட்டுருன்னு சொல்ல, இல்லை நான் உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு கரெக்டாக இவர் வராரு. நம்ம லூ வந்தோடனே அவர் வந்து அவரோட பொண்ணை வந்து இந்த மின் வச்சுட்டு இருக்கிறது பார்த்து, என் பொண்ணை விடுன்னு சொல்ல, நீ இல்லை விட மாட்டேன், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல, அப்போ நான் விடுறேன்னு சொல்ல, இவருக்கு வர வழி இருக்காது, சரி நான் உனக்கு கல்யாணம் பண்ணுறேன், அவரை விடு அப்படின்னு சொல்ல, அவரை வந்து விட்டுருவா. நெக்ஸ்ட் கத்தியால் வந்து நம்ம ஹீரோனை குத்துலான்னு வர, அந்த குத்து கரெக்டாக வந்து இவரே வாங்கிக்கிறாரு நம்ம லூவே. இப்போ என்ன ஆகும்னா, அவள் வந்து லூவை குத்துனது பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோனை குத்துலான்னு வர, அதுக்குள்ளே அங்கே வந்து கூ இவரை வந்து காப்பாற்றிடுவார். இப்போது நம்ம இவர் இருக்கார்ல லூ, அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஏஞ்சிருவாரா. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட செகண்ட் சான்ஸ் கேட்க, ஆனால் அவள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறா. வெளில வந்து பார்த்தா அவள் நம்ம கூ இருக்காரு. கூ வந்து நம்ம ஷோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து அவள் சிரிக்கிறா. ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது. நீங்கள் இந்த ட்ராமா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஹீரோவை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்டில் கொடுங்க. பாய் காய்ஸ்.